என்னது இந்த நேரத்துல? மது என்னாச்சு? மது இங்க பெரிய பெரிய புத்து பாம்பு. மது பெரிய பாம்பு. பெரிய பாம்பு. நீங்க தான் பார்த்தேன். மது நான் பார்த்தேன். பெரிய பாம்பு இங்க இல்ல. நான் பார்த்தேன். மது மது ப்ளீஸ் மது. என்னமோ பிரவீன், அவ ரிசர்ச்சுக்காக காட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவ நடவடிக்கையில் நிறைய மாறுதல் தெரியுது. அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறா. மதுவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தெய்வத்தை வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு வரா. அம்மனியே மது 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 அம்மா மது மது அங்க என்ன? அங்க என்னம்மா? அங்க எதுவும் இல்லையே. பாம்பா? எங்கம்மா பாம்பு? அது பாம்பு இல்லம்மா, ஒயரு. அதோ பிரவீன் கையில இருக்கு பாரு. ஹேய் வயரா? நீ தனியா இருந்தா எதையோ யோசிச்சு பயந்துகிட்டே இருப்பமா. கீழே வாமா போலாம். வாமா வாமா. இல்லம்மா, அது வெறும் பிரம்மை. என்னாச்சு மது? ரிலாக்ஸ், பயப்படாத. நீ எதுக்கு பயப்படாதம்மா, பக்கத்துல நாங்க எல்லாம் இருக்குல்ல. டேய், மதுவுக்கு முதல்ல எடுத்து வை. அம்மனிக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு இன்னைக்கு ஸ்பெஷலா நூடுல்ஸ் பண்ணி இருக்கிற. டேய், வள வளன்னு பேசாம வேலையை பாடுற. மது நூடுல்ஸ் பிடிச்சது தானே? மது மது ஹே மது. அம்மா மது, அம்மா அம்மா மது, என்னம்மா பாம்பு எங்க இருக்கு? அம்மா என்னாச்சுமா? அங்கிள் அம்மா கூல் டவுன். மது சொல்லுமா. பிரவீன், இவன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. டோன்ட் வரி அங்கிள், எனக்கு தெரிஞ்ச பெரிய சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். டாக்டர், இட்ஸ் ஆல் ரைட், சிட் டவுன். டாக்டர், என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைம்மா. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆக்சுவலி இதை டெலியூஷன்னு சொல்லலாம். டெலியூஷன்னா ஒரு விதமான பயம். ஸோ ஷீ இஸ் இன் த ஃபியர் ஆஃப் அ ஸ்னேக், தட் இஸ் த மேட்டர். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லையா டாக்டர்? ஏன் இல்லை, இப்போ அவங்க இருக்கிற சூழ்நிலையை மாற்றணும். அவங்களுடைய சிந்தனைகளை டைவர்ட் பண்ணுறதுக்கு நாம ஏதாவது முயற்சி செய்யணும். தென் ஷி வில் பி ஆல் ரைட். சரி, நாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. வெரி சிம்பிள். மேரேஜ் பண்ணி 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். உட்காருமா. நீ ஏன் லேட் பண்றீங்க? ஐரே, நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்க. ஆகட்டியா பஞ்சமி சஷ்டி சப்தமி. ஐயா, சப்தமி காலையில 7:30 9 ரொம்ப நல்லது. அந்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பிரவீன், என்னம்மா? மதியம் அப்படி உட்கார்ந்திருக்கா? நிச்சயதார்த்தம்னா பாதி கல்யாணம் மாதிரி. இந்த நேரத்துல கூட அவ முகத்துல கல்யாண கலையே இல்லாம என்னவோ மாதிரி இருக்கா? ஐயா, ராகு காலம் வர்றதுக்கு முன்னால 2 பேரும் தட்டை மாத்திட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வாங்க வாங்க, தட்டை எடுத்துட்டு இருக்கோம். வாங்க, நீங்களும் வாங்க.
உனக்கு ஒண்ணு இல்லையா? அம்மா. அந்த பாம்பு தான் என்ன பழி வாங்குறதுக்காக வந்திருக்கு. இந்த தாயத்து உன் கையில இருக்கிற வரைக்கும் அந்த பாம்பால உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. நீ பயப்படாத மது. மது கையில தாயத்து இருக்கும்போது பாம்பு எதுக்காக இங்க வந்துச்சு? இந்த நிச்சயதார்த்தத்தை கெடுக்கிறதுக்கு. அப்படி போகுதா கதை? எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. பிரவீன், நாம நாகத்தை வணங்குறவங்க. அந்த நாகத்தை பத்தி தப்பா ரிசர்ச் பண்ற இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு அன்னைக்கு தலையில அடிச்சிட்டு சொன்னேன். கேட்டியாடா நீ? படிப்பு வேற பக்தி வேறன்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன ஆச்சு? நிச்சயதார்த்தம் நடக்கிற இந்த சமயத்துல பாம்பு இவளை கடிக்க வந்திருக்குன்னா அந்த பாம்புக்கு இவ மேல எவ்வளவு பகை இருந்திருக்கும். இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. சம்மந்தி, சும்மாரியா? தட்டு மாத்திக்கிறதுக்கு முன்னாடியே உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அடி போலாம். அண்ணா, சம்மந்தி, நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டு இப்படி வேணான்னு போனா எப்படி? போகலன்னா நாங்களும் அந்த நாய் மாதிரி தான் செத்து போவோம். ஏன் போய் இப்படி அவசரப்பட்டு பேசுறீங்க? பிரவீன், மருமகன்றவ புகுந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறது மடியரிசியோட தானே தவிர உடம்பெல்லாம் பயத்தோட இல்ல. அட போலாம். இந்த சூழ்நிலையில மதுவை விட்டுட்டு என்னால வர முடியாது. இதான் உன் முடிவா? ஆமா, நம்ம வீட்டுக்குன்னு வந்தா அது மதுவோட தான். அப்படின்னா ஏன் முடிவையும் கேளு. ஏன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் பாம்பு பழி வாங்கணும்னு நினைக்கிற இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. பாடி போலாம். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருப்பா. அப்பா சொல்றத மறுக்காத. என் மேல உயிரே வச்சிருக்க மதுவை என்னால மறக்க முடியாது. கேட்டியாடி? கேட்டியாடி அவன் பேசுறத? இனிமே அவன்கிட்ட நமக்கு என்ன வேலை? அவன் விதி என்னவோ அதை அனுபவிக்கட்டும். பாடி போலாம். சம்மந்தி. டாடி, மது எங்க? வாங்கய்யா, எல்லாரும் மேல இருக்கிறாங்க. அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டு போயிட்டாலும் அப்புறமா அவங்க ஒத்துக்குவாங்கம்மா. எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்க. அவங்க ஒத்துக்கிறது என்னங்க? அதான் மாப்பிள்ளையே நம்ம வீட்ல இருக்காரு. ப்ரொஃபசர் சார் வாங்க ப்ளீஸ். ஹலோ சார். ஹலோ ப்ளீஸ். சார். உட்காருங்க. ஐ ஹேவ் a good news for you. ஆஹா, சொல்லுங்க. மது, ரிசர்ச்ல நீ சாதிச்சதை விட காட்டுல நீ கண்ணால பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டதும் பெரிய விஷயம். இத்தனை நாளா இருக்கும்னு நான் நினைச்சத இருக்குதுன்னு நீ நிரூபிச்சிட்ட. இட்ஸ் a great achievement. காட்டுல நீ அனுபவிச்ச இந்த விஷயங்களை சில மேதங்க கிட்ட சொன்னேன் மது. ட்ராஷன் கேவலப்படுத்திட்டாங்க. அதுக்காக தான் நான் ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு செய்யலாம்னு இருக்கேன். நீ தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை அவங்க கிட்ட சொல்லி நீ கன்வின்ஸ் பண்ணேன்னா you will get an international fame. எஸ், எக்ஸாக்ட்லி ப்ரொஃபசர் சார். நீங்க சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம்மா, காட்டுல உனக்கு ஏற்பட்ட அனுபவம் இந்த உலகத்துக்கே தெரியணும். ஆமா சார், நீங்க உடனே கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க.